எங்கள் இல்லத்தில் நடைபெறுகிற அனைத்து திருமணங்களையும் நடத்தி வைத்து இன்றைக்கு என்னுடைய இளைய மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்து எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிற எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், மிகச்சிறந்த இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஆளுகிற போது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்ற பெயரெடுத்த தலைவர் இன்றைக்கு நடத்தி வைத்திருக்கிறார். அவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே செய்தி, 1985 டிசம்பரிலே சேலம் ஆத்தூர் ராஜேந்திரன் தான் என்னை அழைத்து கொண்டு அண்ணன் தளபதி அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். 41 ஆண்டு காலம் அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய கதகதப்பிலே என்னுடைய அரசியல் வாழ்க்கை இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது. அண்ணன் அவர்களே, ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் தான் சொல்லுவார்கள், நாங்கள் கலைஞருடைய பிள்ளைகள். அண்ணன் ராஜா சொல்லுவார்கள், நான் கலைஞருடைய பிள்ளைகள். அண்ணன் தளபதியுடைய தம்பிமார்கள், எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இன்னொன்றும் சொல்லுகிறேன், எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் வழிகாட்டக்கூடிய இளந்தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினும் கிடைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் அசைத்து பார்க்க முடியாது. தனித்தே நிற்போம், வெற்றி காண்போம், 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று உங்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி திருமணத்தில் நடந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் இல்லத்தில் நடைபெறுகிற அனைத்து திருமணங்களையும் நடத்தி வைத்து இன்றைக்கு என்னுடைய இளைய மகன் திருமணத்தையும் நடத்தி வைத்து எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் பெருமை சேர்த்திருக்கிற எங்களுடைய தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர், மிகச்சிறந்த இன்றைக்கு நாம் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட ஆளுகிற போது இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலம் என்ற பெயரெடுத்த தலைவர் இன்றைக்கு நடத்தி வைத்திருக்கிறார். அவருக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே செய்தி, 1985 டிசம்பரிலே சேலம் ஆத்தூர் ராஜேந்திரன் தான் என்னை அழைத்து கொண்டு அண்ணன் தளபதி அவர்களிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். 41 ஆண்டு காலம் அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய கதகதப்பிலே என்னுடைய அரசியல் வாழ்க்கை இன்றைக்கு மூடிக்கொண்டு இருக்கிறது. அண்ணன் அவர்களே, ஒன்றே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் தான் சொல்லுவார்கள், நாங்கள் கலைஞருடைய பிள்ளைகள். அண்ணன் ராஜா சொல்லுவார்கள், நான் கலைஞருடைய பிள்ளைகள். அண்ணன் தளபதியுடைய தம்பிமார்கள், எங்களை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு இன்னொன்றும் சொல்லுகிறேன், எங்களுக்கும் எங்களுடைய எதிர்கால சந்ததியருக்கும் வழிகாட்டக்கூடிய இளந்தலைவர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினும் கிடைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் அசைத்து பார்க்க முடியாது. தனித்தே நிற்போம், வெற்றி காண்போம், 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று உங்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று கூறி திருமணத்தில் நடந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.